வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு நம்ம டிராவல் பண்ணும்போது இல்ல டிவி பார்க்கும் போதும் சாப்பிடலாம், டீ காஃபியோடவும் சாப்பிடலாம், இல்ல கலந்த சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், வத்த குழம்பு சாதம் இந்த மாதிரி இதோட தொட்டுண்டும் சாப்பிடலாம். பாருங்க அப்படியே நொறுங்கிறது பாருங்க, இல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கு. உருளைக்கிழங்கு சிப்ஸ். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பிடிக்காதவா யாருமே இருக்க மாட்டா. நம்ம கடையில வந்து ஒரு பாக்கெட் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அதோட விலையை பாருங்களேன். பிராண்டுக்கு தகுந்த மாதிரி விலை இருக்கும். ஆனா அந்த ஒரு ஒரு பாக்கெட் நம்ம ஓபன் பண்ணோம்னா பாதி வந்து அதுல காத்து தான் இருக்கும். மீது வந்து மேக்சிமம் நம்ம என்ன கூட 20ல இருந்து 25 சிப்ஸ் தான் இருக்கும். நம்ம அதே ஆத்துல பண்ணோம்னா 2 உருளைக்கிழங்கு இருந்தா போதும், அந்த ஒரு பாக்கெட் சிப்ஸ் தாராளமா நம்ம பண்ணிடலாம். நம்ம வந்து பாக்கெட்லயோ இல்லைன்னா பேக்கரிலயோ வாங்குற உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பாக்குறதுக்கு வந்து வெள்ளை வெளியேன்னு இருக்கும், இல்ல மொறு மொறுன்னு இருக்கும். நம்மளும் வந்து ஆத்துல உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுவோம். ஆனா பொரிக்கிறச்சே கொஞ்சம் செவந்து போயிடும், அந்த அளவுக்கு கிறிஸ்பியாவும் வராம இருக்கும். கடையில வந்து அவ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுவா. அதனாலதான் அந்த பர்ஃபெக்ஷன் வருது. அதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளும் வந்து இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் அதே மாதிரி நல்ல வெள்ளை வெளியர்னு முறுமுறுன்னும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நம்ம வெளியில வாங்குற சிப்ஸ் மாதிரியே வெள்ளை வெளியர்னு மொறு மொறுன்னு அதே நேரம் டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிப்ஸ் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்றதுக்கு 1/2 கிலோ வந்து நான் புது உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இருக்கேன். புது உருளைக்கிழங்கு பாருங்க இப்ப மார்க்கெட்ல நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. இதோட தோல் வந்து ரொம்ப மெலிசா இருக்கும். கொஞ்சம் நல்லா அப்படி பெரிய பெரிய உருளைக்கிழங்கா எடுத்துட்டோம்னா சிப்ஸும் வந்து நல்ல பெரிய சைஸ்ல வரும். இது பாருங்க, இது பழைய உருளைக்கிழங்கு. நம்ம ரெகுலரா வந்து பொரி மசாலுக்கு உருளைக்கிழங்கு கறிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது இந்த உருளைக்கிழங்கு. இது வந்து புது உருளைக்கிழங்கு. சிப்ஸ் பண்றதுக்கு இந்த புது உருளைக்கிழங்கு தான் நல்லா இருக்கும். இந்த புது உருளைக்கிழங்க நல்லா 1 மணி நேரம் நம்ம தண்ணியில போட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது இது வந்து நல்லா ஃபர்ம் ஆகும். நமக்கு வந்து சிப்ஸ் ஸ்லைஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இது நான் ஆல்ரெடி 1 மணி நேரம் தண்ணியில போட்டு வச்சுட்டேன். இந்த உருளைக்கிழங்கு நம்ம தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்த கையோட பக்கத்துல ஒரு பவுல் தண்ணி வச்சிருக்கேன், இந்த தண்ணியில போட்டுருவோம். இதெல்லாம் இது கலர் மாறி போயிடும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம தோல் எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு இதை போல தோல் சீவிட்டு தண்ணியில போட்டு வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்லைசர் இருக்கும். பஜ்ஜி எல்லாம் பண்றதுக்கெல்லாம் வாழைக்காய் சீவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைசர் தான் இது. வாழைக்காய் பஜ்ஜினா கொஞ்சம் நம்ம திக்கா வந்து ஸ்லைஸ் பண்ணிப்போம். உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மெலிசா நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இந்த பவுல்ல பாருங்க நான் தண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்லைசர் வந்து இது மேல வச்சுட்டு உருளைக்கிழங்கு நம்ம டைரக்டா இந்த சிப்ஸ் வந்து தண்ணிக்குள்ள விழுற மாதிரி நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது சிப்ஸ் வந்து கலர் மாறாமையும் இருக்கும், நல்லா ஃபர்மா இருக்கும், சாஃப்ட் ஆகாம இருக்கும். எண்ணெயில நம்ம பொரிக்கும் போது சீக்கிரமும் நல்லா பொரிஞ்சிடும். பாருங்க நல்லா மெலிசா இருக்கு. விரலே தெரியறது பாருங்க. இந்த மாதிரி மெல்லிசா இருந்ததுன்னா சிப்ஸ் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இது போல நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த தண்ணி பாருங்க ஒரே கலங்கலா இருக்கு இல்லையா, அதாவது ஸ்டார்ச் இருக்கு உருளைக்கிழங்குல. இது நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணி இந்த தண்ணி நல்லா கிளியரா வர்ற அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 4-5 தடவை நான் அலம்பு எடுத்துட்டேன். இப்ப தண்ணி பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கு. நல்லா அலம்பிட்டு நம்ம இந்த ஸ்டார்ச் ஃபுல்லா எடுத்துடணும். ஒரு காட்டன் துணி ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற சிப்ஸை வந்து நல்லபடி சிங்கிளா அந்த துணியில ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். இந்த ஈரம் வந்து சீக்கிரம் காயறதுக்காக ஒரு துணியால அப்படி ஊத்தி எடுத்துட்டோம்னா இதுல இருக்கிற ஈரம் சீக்கிரம் வந்து காஞ்சிடும். இல்ல ஃபேன் கீழே ஒரு 2 நிமிஷம் போட்டா கூட காஞ்சிடும். அந்த ஈரத்தோட நம்ம எண்ணெயில போட்டோம்னா எண்ணெய் வந்து ரொம்ப சடசடன்னு நமக்கு தெரிக்கும். பாருங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம தொடச்சிருந்தாச்சு. ஃபேன் கீழே போட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் வேலை ஆயிடும், நமக்கு ஈஸியா இருக்கும். சிப்ஸுக்கு மேல தூவுறதுக்கான பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி,
1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு மிளகாய் பொடி எல்லாமே அவ காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட கம்மி கூட சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து சாட் மசாலா சேர்ப்பா, இல்ல ஜீரக பொடி போடுவா, சில பேர் கரம் மசாலா போடுவா. அதெல்லாம் வந்து அவளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளா மஞ்சள் பொடி, உப்பு, காரம் மட்டும் நான் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் வச்சிருக்கேன். நல்லா சூடா எடுத்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஃப்ளேமை நம்ம சிம்ல வச்சுக்கணும். நம்ம ஈரம் இல்லாம சிப்ஸ் தொடச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெயில போட்டுக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கும். ஹை ஃப்ளேம்லயே நம்ம பொரிச்சிட்டோம் அப்படின்னா மேல டக்குன்னு செவந்து போயிடும். அதுக்கப்புறம் உள்ள பொரியாது. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நமுத்த மாதிரி இருக்கும். இது வந்து கலர் மாறாம நல்லா வெளை வெளையன்னு வரும், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நம்ம கடையில வாங்குற சிப்ஸை விட டேஸ்டா இருக்கும். இந்த சத்தம் அடங்குற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, சத்தம் அடங்கிடுத்து சிப்ஸ் வந்து நல்லா பொரிஞ்செடுத்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். சிப்ஸ் பாருங்க நல்லா வெள்ளை வெளையேன்னு சூப்பரா இருக்கு. நம்ம பேக்கரியில எல்லாம் இந்த பேக்கெட் சிப்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அதோடவே இது ரொம்ப நல்லா இருக்கும். பொரிச்ச சிப்ஸை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். ஒரு ஈடு எடுத்ததுமே அடுத்த ஈடு உடனே போடாம ஸ்டவ் ஃப்ளேம் திரும்பவும் நம்ம ஹைல வச்சுட்டு இதை நல்லா சூடாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா சூடா எடுத்து ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுக்கலாம். நம்ம இந்த ஈரம் போக தொடச்சு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சிப்ஸை வந்து நம்ம பொரிச்சுருவோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு செட்டா இதை போல நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிப்ஸ் கொஞ்சம் சூடா இருக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, உப்பு, காரம், மஞ்சள் பொடி எல்லாம், அதாவது நமக்கு தேவையான அளவு நம்ம தூவிக்கலாம். இதுக்கு நல்லா குலுக்கி விட்டுப்போம். எவ்வளவு நல்லா ஃப்ரையா இருக்கு. சூடா இருக்கும் போதே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உப்பு காரம் வந்து நல்லா சிப்ஸ்ல ஒட்டிடும். சிப்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா மெலீஸா வந்திருக்கு பாருங்க. அப்படியே நொறுங்கிறது பாருங்க, இல்ல மொறுன்னு இருக்கு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா ரெடியா இருக்கு. நம்ம வந்து வெளியில வாங்குற சிப்ஸ் மாதிரியே நல்லா வெள்ளை வெள்ளையன்னும் வந்திருக்கு, மொறுன்னு வந்திருக்கு. நான் உங்களுக்கு கிரஷ் பண்ணி கூட காமிச்சேன், அப்படியே தூள் ஆறுது. இதுல நம்ம ஆட் பண்ணக்கூடிய உப்பு, காரம் அது எல்லாமே வந்து நம்ம விருப்பம் தான். நமக்கு எந்த மாதிரி பிளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை பொரிச்சுட்டு நல்லா கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல புதினா பிளேவர் பிடிக்கும்னா நீங்க புதினாவை ஃப்ரை பண்ணி அதை பொடிச்சும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எப்படி உடையிறது, அப்படியே நொறுங்கிடுது. செம்ம கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்டும் வந்து பிரமாதமா இருக்கு. நான் உப்பு காரெல்லாம் வந்து ஓரளவுக்கு மீடியமா தான் நான் சேர்த்திருக்கேன். நல்லா ஸ்பைசியா வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்ல சின்ன குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா வெறும் உப்பு மட்டும் கூட போட்டுக்கலாம். நம்ம 1/2 கிலோ உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணதுக்கு இந்த பவுல்லையும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த டப்பாலையும் வந்து பாதி டப்பாக்கு மேல கிட்டத்தட்ட 3/4 டப்பாக்கு வந்திருக்கு. 1/2 கிலோ உருளைக்கிழங்கு பாருங்களேன், ரொம்ப கம்மி விலை தான். என்ன இருக்கும், 25-30 ரூபா தான் இருக்கும். சிப்ஸ் நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயும் குடிக்கவே குடிக்காது. ஆனா நம்ம வச்ச எண்ணெய் வச்ச மாதிரி அப்படியே தான் இருக்கும். மற்றபடி உப்பு, காரம், மஞ்சள் பொடி அவ்வளவுதான் நம்ம சேர்க்க போறோம். நம்ம ஆத்துல பண்ணும்போது ரொம்ப எக்கானமியா இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி பிளேவரும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப வந்து மார்க்கெட்ல புது உருளைக்கிழங்கு நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அதுல பண்ணோம்னா அது சிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும். ஒருவேளை அது கிடைக்கல அப்படின்னா நம்ம பழைய உருளைக்கிழங்கு கூட பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். அதை நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன். உருளைக்கிழங்கு வந்து புதுசு கிடைச்சா புதுசே வாங்கிக்கோங்க. அப்படி கிடைக்கலன்னா பழைய உருளைக்கிழங்கு கூட நீங்க வாங்கிக்கலாம். அதுல பெரிய பெரிய உருளைக்கிழங்கா உருண்டையா வாங்கினோம்னா சிப்ஸோட சைஸும் ஷேப்பும் வந்து ரொம்ப நல்லா வரும். சிப்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்க 1 மணி நேரம் தண்ணியில போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு உடனே நம்ம அதை தண்ணியில போட்டுடணும். சிப்ஸ் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது கூட ஒரு தாம்பாளமோ ஒரு பவுலோ வச்சு டைரக்டா நம்ம தண்ணியிலேயே ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுல ஸ்டார்ச் நிறைய இருக்கும். அதனால 3-4 தடவை நல்லா அலசிட்டு இந்த தண்ணி நல்லா பிளெயினா வர்ற அளவுக்கு நம்ம அலம்பி எடுத்துக்கணும். ஸ்டவ்ல நம்ம எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடாறதுக்குள்ள இந்த சிப்ஸை எடுத்து ஒரு நல்லா ஒரு காட்டன் துணியில போட்டு பேன் கீழே போட்டோம் அப்படின்னா 2 நிமிஷத்துல வந்து நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கப்புறம் எடுத்து போட்டு நம்ம பொரிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம துணியால ஒத்தி எடுத்து கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்கணும். நம்ம சிப்ஸ் போட்ட உடனே ஃப்ளேமை வந்து சிம்க்கு மாத்திக்கணும். சிம்லயே வச்சுதான் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்பதான் கலர் மாறாது, நல்லா மொறுமொறுன்னு வரும். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு காரம் நமக்கு எப்படி வேணுமோ அதை போட்டு நல்லா குலுக்கிட்டு சூடெல்லாம் ஆறினதுக்கு அப்புறம் நல்லா ஏர்டைட் டப்பால போட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா 10 to 12 நாள் வரைக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நம்ம கடையில வாங்குற சிப்ஸோட பெஸ்டா டேஸ்டா முறுமுறுன்னு சின்ன சின்ன டிப்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிடலாம். நம்ம ஆத்துல பண்ணாலும் இந்த சிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.